வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 12ஆம் தேதி மாசி மகம் மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கு. இந்த மாசி மகமான இன்றைய நாள்ல என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, குறிப்பாக உங்களுடைய வாழ்வில் 7 ஜென்மங்கள் செய்த பாவங்கள் நீங்கி இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இந்த மாசி மகம் அமைஞ்சிருக்குதுங்க. அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மாசி மகம் இந்த 2025ஆம் ஆண்டு எப்போது, இந்த நாளில் என்ன செய்தால் 7 ஜென்ம பாவம் தீரும் என்று பார்க்கும்போது மாசி மாதம் என்பது சிவ வழிபாட்டிற்கு உரிய மாதமாகும். இந்த புண்ணிய பலன்களையும் பல பிறவிகள்ல செய்த பாவங்களிலிருந்து விடுபட்டு நற்கதி அடையவும், பாவங்கள் மற்றும் தோஷங்கள் நமக்கு ஏற்படும் துன்பங்களிலிருந்து விடுபடவும் ஏற்ற ஒரு காலகட்டமாக அமைகிறது. இந்த மாதத்தில் வரும் மற்றொரு சிறப்புக்குரிய மாசி மகமாகும். மாசி மகம் அன்று பல்வேறு கோவில்களிலும் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும். இந்த நாளில் மனிதர்கள் மட்டுமின்றி தெய்வங்களும் புனித நீராடுவது வழக்கமாக உள்ளது. தமிழ் மாதங்களில் 9வது மாதமாக வரும் மாசி மாதத்திற்கு பல சிறப்பு உண்டு. அதில் முதன்மையானதாக இருப்பது மகா சிவராத்திரி. அதை தொடர்ந்து மிகவும் சிறப்புக்குரிய புண்ணிய நாளாக கருதப்படுவது மாசி மகம். மாசி மாதத்தில் வரும் அதில் முதன்மையாக இருப்பது மகா சிவராத்திரி. அதை தொடர்ந்து மிகவும் சிறப்புக்குரிய புண்ணிய நாளாக கருதப்படுவது மாசி மகம். மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரம் வரும் நாளை மாசி மகம் என கொண்டாடுகிறோம். இது பல்வேறு ஆன்மீக சிறப்புகளை பெற்ற நாள் என்பதோடு பாவங்களை போக்கி அளவில்லா புண்ணிய பலன்களை தரும் மாதமாகும். இந்த நாளில் கும்பகோணம் மகாமகம் குளத்தில் புனித நீராட ஏராளமான பக்தர்கள் குவிவதுண்டு. அப்படிப்பட்ட இந்த மாசி மகத்தினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது மாசி மாதத்தை கடலாடும் மாதம் என்பார்கள். இந்த மாதத்தில் புண்ணிய நதிகள், கோவில் குளம், கடல் என எங்கு சென்று புனித நீராடினாலும் அது மகத்தான பலனை தருவதுடன் நம்முடைய பல ஜென்ம பாவத்தை போக்கக்கூடியதாகும். கங்கை நதியே தன்னுடைய பாவத்தை குறைத்து தன்னுடைய புனித தன்மையை மீட்டெடுக்கும் நாள் இந்த மாசி மகம்தான். இந்த நாளில் கங்கை உள்ளிட்ட அனைத்து புண்ணிய நதிகளும் கும்பகோணம் மகாமக குளத்தில் எழுந்தருள்வதாக ஐதீகம். அதனால்தான் இந்த நாளில் நாமும் சென்று நீராடினால் நம்முடைய பாவங்களும் நீங்குவதுடன் கங்கை உள்ளிட்ட புண்ணிய நதிகளில் ஆசி கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த மாசி மகத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்ன என்று பார்க்கும்போது தட்சனின் மகளாக அம்பிகை அவதரித்தது இந்த மாசி மக தினத்தில் தான் என சொல்லப்படுகிறது. குழந்தை இல்லாத தம்பதிகள் மாசி மகம் அன்று புனித நீராடினால் அவர்களுக்கு புத்திர பேறு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சிவபெருமான் வருண பகவானுக்கு சாப விமோச்சனம் அளித்தது அதே நாளில்தான் என சொல்லப்படுகிறது. இது சிவபெருமானையும் அம்பிகையையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் முன்னோர்கள் வழிபட்டு தர்ப்பணம் அளிப்பது பல ஜென்ம பாவங்களிலிருந்து விடுதலை கிடைக்க செய்யும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் மாசி மகத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன என்று பார்க்கும்போது மாசி மகம் அன்று தான் முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்ததாக சொல்லப்படுகிறது. அதேபோல் பாதாள உலகத்திலிருந்து பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து மீட்டு வந்ததும் இந்த மாசி மகம் நாளில்தான். அதனால் இந்த நாளில் சிவபெருமான், அம்பாள், முருகப்பெருமான், பெருமாள், முன்னோர்கள், குலதெய்வம் என எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வழிபடலாம். மாசி மகம் அன்று விரதம் இருந்து வழிபடுவதால் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் இந்த ஆண்டு மார்ச் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை மாசி மகம் அமைகிறது. அன்றைய தினம் அதிகாலை 3:53 மணி துவங்கி மார்ச் 13ஆம் தேதி காலை 5:09 மணி வரை மகம் நட்சத்திரம். அன்றைய தினம் அதிகாலை 3:53 மணி துவங்கி மார்ச் 13ஆம் தேதி காலை 5:09 மணி வரை மகம் நட்சத்திரம் உள்ளது. அதேபோல் மார்ச் 12ஆம் தேதி காலை 10:50 மணி துவங்கி சதுர்தசி திதி உள்ளதால் சிவ வழிபாடு செய்வது மிக உகந்தது. சதுர்தசி சிவனுக்குரிய திதியாகும். இந்த திதியில் வழிபடுபவர்களுக்கு சிவபெருமானின் அருளும் பாவங்களிலிருந்து விடுதலையும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. முடிந்தவர்கள் அருகிலுள்ள நீர்நிலைகளுக்கு சென்று புனித நீராடலாம். அது மட்டுமில்லாமல் இந்த மாசி மகமான இன்றைய தினத்தில் மிதுன ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது குறிப்பாக ஜென்ம ராசியில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று உஷ்ண கிரகமான செவ்வாய் சஞ்சரிக்கிறார். அது மட்டுமில்லாமல் ஜீவனஸ்தானத்தில் சுக்கிரன், ராகு, புதன் இணைந்திருப்பதும் வருமானத்திற்குள் குடும்ப செலவுகளை சமாளிப்பதில் சிரமம் இருக்காது என்பதை தெளிவுபடுத்துதுங்க. உஷ்ண சம்பந்தமான நோய்களால் சரும உபாதைகள் உடலை வருத்தி வந்த நிலை மாறி உடல் ஆரோக்கியம் பெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. முக்கிய கிரகமான குரு, சுக்கிரன் ஆகிய இருவருமே
அனுகூலமாக இருப்பதால திருமண சம்பந்தமான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. உறவினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க. குடும்ப பிரச்சனைகளால் கவலைகள் ஏற்பட்டு வந்த நிலை மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. தந்தை ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டி இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்களில் பேச்சிலும் செயலிலும் நிதானம் பொறுமை அவசியங்க. பிள்ளை அல்லது பெண் ஒருவரால் பிரச்சனை ஏற்பட்டு மன நிம்மதி பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பிரச்சனைகளுடைய கடுமை குறைய இருக்குதுங்க. இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் சூரியனுடன் இணைந்து பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது வேலை பார்க்கும் இடத்தில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி வந்த நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்களில் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. நிர்வாகத்தினருடன் சற்று பொறுமையுடனும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். கால தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்குது. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சந்திக்க நேரிடுங்க. விற்பனை நிலையங்களை குறைக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். இந்த நிலையில வங்கி போன்ற நிதி நிறுவனங்களினாலும் பிரச்சனைகள் உருவாகுங்க. கூட்டாளிகளும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. மிகவும் சாதுரியமாகவும் பொறுமையாகவும் நிலைமையை சமாளிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் என்று இருக்குதுங்க. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் வாய்ப்புகள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்குங்க. வருமானமும் தேவைக்கு சற்று அதிகமாகவே இருக்குங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுடைய எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் முயற்சியின்றி வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல அரசியல் துறையில் உள்ளவர்களை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகமான சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரு அரசியல் கிரகங்களுமே காலகட்டங்களில் சுபபலம் பெற்றிருப்பதால கட்சியில் ஆதரவும் செல்வாக்கும் அதிகரிக்க இருக்குது. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் அரசு உத்தியோகம் ஒன்று கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த மாணவ மாணவியர் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக இருக்குதுங்க. மனதில் ஏற்படும் சபலங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை மனதில் வைத்து உங்களுடைய முயற்சியை முழு கல்வியில் செலுத்துவதற்கான சிறந்த ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் ஜென்ம ராசியில் இருப்பதால வயல் பணிகள்ல சற்று கடுமையாக இருக்குங்க. இருந்தாலும் உங்களுடைய உழைப்பு ஊதியம் கிடைக்க இருக்குது. இதனால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. எதிர்காலம் பற்றிய கவலை மனதில் அறிந்து வந்த நிலை மாறி எதிர்காலத்தை பற்றிய ஒரு நம்பிக்கையான ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்குது. மிதுன ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று புனித நீராடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.